ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பழைய கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, பழைய போட்டியாளர்கள்லாம் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எடிட் போனவங்க, கண்டிப்பாக எடிட் போனவங்க ஏன் வந்தாங்கன்றதை விட அவங்க எடிட் ஆனது மக்களுக்கு சரியான தேர்வுன்னு தான் சொல்லணும். அவங்களெல்லாம் எடிட் பண்ணது சரியான தேர்வுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தான் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இருந்துச்சு. அவங்க பேசின விஷயங்கள், ஒவ்வொருத்தங்களும் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பேசின விஷயத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அது மாதிரி தான் இன்றைக்கி போனது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுனிதா இது பண்ணாங்க. சுனிதா சவுண்டு, அப்புறம் விஷாலோடைய சவுண்டை பற்றி பேசினாங்க. சவுண்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் விஷாலை பற்றி பேசினாங்க. விஷால் இல்லை நான் இப்படித்தான் அந்த அரைச்சமாகவே அரைச்சார். அதில் இல்லை நீ ஒன்றா வெளியே இந்த மாதிரி தான் இருக்குது, நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை விஷால் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சுனிதா ஆஃபீஸ், அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திரன். அவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய இதை பற்றி சொன்னார். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் பொருத்தமாக தான் சொன்னார். முத்துக்குமரனுக்கும் சொன்னார், பொருத்தமாக தான் சொன்னார். தமிழ் உண்மைக்கே தமிழ் எல்லாத்தையும் வாழத்தான் வச்சுருக்கு. இது வரைக்கும் தமிழை புகழ்ந்து பேசி தமிழில் புலமையாக இருந்தவங்க வீழ்ந்த சரித்திரம் இல்லைங்கிற மாதிரி அது சொன்னார். அது உண்மை தான். அது தமிழ்னாவே வாழ தான் வச்சுருக்கு. இது வரைக்கும் வந்தாரை வளைக்கும் தமிழ் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடு வாழத்தான் வச்சுருக்கு. அந்த வகையில் நிறையா பேர், அது எந்த ஊர், ஆந்திராவில் வந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாழ வச்சுருக்கு அவங்கள எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ரவீந்திரன் சார் அந்த மாதிரி சொன்னாருங்களா. அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திரன் சார், அதுக்கப்புறம் ரியா வந்தாங்க. ரியா அவங்க இப்போ அந்த யூடியூப்பில் பேசுகிற மாதிரியே பேசியிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ அப்படின்னு பேசியிருந்தாங்க. நல்லா தான் இருக்குது அவங்க பேச்சு. யூடியூப்பில் பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரில. யூடியூப்லங்கிறது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்க்குற நிகழ்ச்சி. அதனால் ஓகே, அது அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம்னால பார்த்துட்டு போயிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் இதில் எப்படி பண்ணாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு தான் அவங்க பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரியாவுக்கு அப்புறம் தர்ஷிகா அவங்க வந்தாங்க. தர்ஷிகா ஒவ்வொருத்தங்களையும் பற்றி பேசுனாங்க. ஆனால் எல்லாருக்கும் பெரும்பாலான கண்டென்ட் விஷாலுடைய அந்த காதல் நட்புங்கிற அந்த விஷயத்த தெரியப்படுத்த தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் தான் நம்ம தர்ஷிகா, அதுக்கப்புறம் அவர் பேர் என்னங்க, அர்ணவ். ஷப்பா, உண்மைக்கே அவர் 2வது வாரம் போனது வரைக்கும் நல்லது தான். அவர் இருந்தாருன்னா உள்ளே வெட்டு பிடிச்சா என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர சண்டைலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிசிக்கல் சண்டை கூட வந்திருக்கும் போல். அந்தளவுக்கு தான் அவர் பேச்சு இருந்துச்சு. உண்மைக்கே ஒரு பப்ளிக்கில் எப்படி பேசணுங்கிறத விட, பப்ளிக்கில் பேசுகிறோன்னா 4 பேர் இருப்போம், பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இது ஒரு பல கோடி பேர் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எப்படி பேசணுங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். புரியுதுங்களாங்களா? இப்போ அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். அவருக்கு இல்லைங்களா, ஒரு எத்தனை பேருக்கு, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேர் பார்க்குற நிகழ்ச்சியில் எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. சில படங்கள்லாம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஆபாசம் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இப்போ அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் சில படங்களில் பேசுவாங்க. அதை பீப் போடுவாங்க படத்தில். சில இடத்துல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அப்படியே விட்டுட்டு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அது பச்சை ஆபாசம் பேசுகிறது இங்கே வேறு. ஆனால் இவர் என்ன பேசுகிறாருன்னு புரியல, அதுதான் உண்மை. அவர் ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரில. அவருக்கு ஒரு நல்லா ஒரு செக்கப் பண்ணி பார்த்தா கூட நல்லது தான். அவர் வெளியே மறுபடியும் நல்லா இன்னும் எங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம நல்லா தான் இருக்கோமா, நார்மலாக இருக்கோமா செக்கப் பண்ணி பார்த்தா நல்லதான். எப்படி பேசணும், ஒரு இடத்துல என்ன பேசணும், யாரை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு அர்ணவ் அவர் அப்படி தான் பேசினார். ராணாவுக்கு இந்த மாதிரி நாகரிகமெல்லாம் பேச மாட்டார். ஆனால் அவருக்கு எப்படி பேசன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆள். இவருக்கு சுத்தமாக மரியாதை கொடுத்து பேசணுங்கிற மாதிரி தெரில. ஏதோ பேசிட்டோம், நம்மளும் பேசணுங்கிற மாதிரி பேசினார். அது ரசிக்கும்படியாக இல்லை. மிஸ்டர் அர்ணவ், உங்களை நீங்கள் நல்லா இது பண்ணுங்க,
பேசுங்க. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு உள்ளே பேசலாம். ஆனால் இது ஒரு பல லட்சம் பேர் பார்க்குற ஒரு ஷோ, இதில் வந்து அப்படி பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம குட்டிச்ச அத்தான் தான் சொல்லணும். குட்டிச்ச அத்தான் சாக்சனா வந்தாங்க. சாக்சனா வந்து கேப்பேன்னு பேசுனாங்க. பேசிட்டு ஏன் குட்டி சாத்திரன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நான் இப்போ நம்ம ஜெப்ரி இருந்தாப்புல, ஜெப்ரியில் நான் அப்படி சொன்ன மாதிரி தெரில. அந்த பையன் வந்து என்னென்னா அனுதாபால தான் நான் அவர் சொல்லுவேன். ஆனால் குட்டி சாத்தான் இந்த பிள்ளைய சொல்ல தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு 10 வச்சுட்டு பரட்டங்கிற மாதிரி 10 வச்சிச்சு. நம்ம விசாலை வந்து அவ்வளோ நேரம் சொன்னதை வந்து விசால் வந்து யோசிக்கலை. சாக்சனா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேசுகிறாரு, யோசிக்கிறாரு. ஏன்பா இதுக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் அப்போ சும்மா பேசுகிறாங்க நினச்சியா? விசால் புரிஞ்சுக்க விசால், என்னவோ அதை வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் லவ் பண்ணுறது செய்கிறது, நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் லவ் பண்ணுறது செய்கிறது, இல்லை நட்பாக இருக்கிறது அது வேறு விஷயம். நட்பாக இருக்கிறது வேறு விஷயம், எதனாலும் வேறு விஷயம். அதை தனிச்சு போயிருங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து எதையாவது வந்து ஒன்று உங்கள் இதை வந்து சொருகாதீங்க தான் நான் சொல்லுவேன். உங்கள் இதை வந்து முத்துக்குமாரனுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதை நம்ம அவர் பேர் சிவகுமார் அவர் வந்திருந்தாருங்களா, அவர் வந்துட்டு அறமரம்னு பேசுகிற, நீ அறமாக இருக்கியா அப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது கரெக்டான விஷயங்கள். ஏம்மா ஒரே இந்த ஆக்டிவிட்டி வச்சே நீ இவ்வளோ தூரம் வந்தியம்மா, அது எப்போ தாம்மா உன் திறமையை காட்டுன்னு சௌந்தர்யா கேட்டாங்க. அதுவும் சரிதானது. அது என்ன சொல்ல, ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு திறமை இருக்குது, தனிப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆரோனுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி சைலண்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசால் என்னப்பா நீ லவ் இல்லாமல் இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தது யாருக்கு கேட்டிருந்தாங்க, தீபக் அண்ணனை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, அவர் பேர் என்னங்க, நம்ம ரவீந்திரன் பேசுனதும் சரி, நம்ம சிவகுமார் அவர் பேசுனதும் சரி, ரெண்டும் அது அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல எடுத்து இந்த விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவகுமார் வந்து சில விஷயங்கள் மக்களுடைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார். அது வந்து நல்லா பேசியிருந்தார். அவர் வந்து என்னென்ன யார், அது ஒரு செம்ம கண்டென்ட் தான். அது வந்து இன்றைக்கி என்ன கேட்டால் இவங்க வெளியே போனாங்க பாருங்கள், அவங்க வெளியே போனவங்கள வச்சு மறுபடியும் வந்து இவங்க இல்லை யாராவது 2 பேர் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நல்லா அது வந்து இந்த போட்டிக்கு இவ்வளோ நாள் பார்க்குற போட்டிக்கு நல்லா இருக்குமான்னு தோணலை. எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஏன்னா எலிமினேஷன் பண்ணி இது சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி அப்படியே அவங்களோட சேர்ந்து யாராவது ஒருத்தங்க மிட் எலிமினேஷன் இருந்தாங்களா, அதில் வந்து அவங்களோட சேர்ந்து இவங்களும் போகிற மாதிரி இருந்தால் ஒன்றும் தெரியாது. சும்மா வந்தாங்க ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க மறுபடியும் போட்டி போடுறாங்க, அவங்க வந்து எலிமினேஷன் பண்ணி 4 பேரை எலிமினேட் பண்ணுறாங்கன்னா 2 பேர் இவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம், ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணி அவங்களுக்கு போல இவங்க இருப்பாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு கிட்ட நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்கள் வந்து இவங்களை உள்ளே வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுனது வந்து சில பேர் பேசுகிறது நமக்கு பிடிக்கும், சில பேர் பேசுகிறது பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒருத்தவங்களாம் கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே இல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து உள்ளே வந்து நான் இருக்க போகிறேன்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நல்லா தெரில. அது வந்து எப்படின்னு தெரியல, அதுக்கு பஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கு இது ஒரு அவங்கள பதட்டப்படுத்த வைக்கிறதுக்காகத்தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னாக்கா அப்புறம் தான் அவங்க வந்து இன்னும் இருக்கிற 4 நாள் ஒழுங்காக விளையாடுவாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்லியிருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்கள இருக்க வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. இவங்கெல்லாம் யாராவது ஒரு பிட்வீன் எலிமினேஷன் இருக்க தான் செய்யும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க இல்லையா, நிறையா இதில் வந்து ஏற்கனவே திடீர்னு வருவாங்க, கண்ணுக்கட்டிலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, திடீர்னு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க கூப்பிட்டு போயிருக்காங்க, என்னென்னமோ பண்ணி அப்படியே கூட்டெலாம் போயிருக்குறாங்க. அந்த மாதிரி இவங்களில் 2 பேரை கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர் அதில் 2 பேர் யாராவது இருப்பாங்க செய்வாங்க, அவங்க வந்து ஃபைனலுக்கு வரைக்கும் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வந்து நல்லா இல்லை. அது எப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பார்ப்பாங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து நம்ம மனசில் என்னென்ன ஓடுதோ, மக்களை நம்ம அந்த இதை பார்க்குற பிக் பாஸ் பார்க்குற நம்ம மனசில் என்ன ஓடுதோ அதெல்லாம் தான் போய் பேச வச்சுருக்காங்க தான் நான் சொல்லணும். எல்லாமே நம்ம உங்களுக்கு என்ன மனசில் தோணும், எனக்கு என்ன மனசில் தோணும், அதெல்லாம் தான் போய் அங்கே போய் பிக் பாஸ் பேச வச்சுருக்காங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம் இன்னும் நாளைக்கு எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் தான் சாய்ச்சனா வந்து என்னடா சவுண்ட் இன்னைக்கு கண்டென்ட்டே இல்லை போலான்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டு இருக்கும் போல் கடைசியில் வந்து சாய்ச்சனா வந்து கலாச்சி விட்டு போயிடுச்சு சவுண்டு. அது மாதிரி தான் சவுண்டு ஏன் உள்ளே இருக்குன்னு
தெரியும். அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும், வெளியே இருக்கிற சவுண்டு ஹார்ட் இருக்குது, அதாவது சவுண்டு பிடிக்காதவங்களுக்கும் தெரியும், முத்துக்குமாருடைய ரசிகர்களுக்கும் தெரியும் ஏன் சவுண்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது. அதுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. முத்துக்குமாருக்கு பேச்சு திறமைனா அதுக்கு ஒரு திறமை இருக்குது. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பொய் சொல்ல மாட்டேங்குது, அதான் உண்மை. அந்த பொண்ணு யார்ட்டையும் பொய் சொன்ன மாதிரி தெரில இது வரைக்கும். ஓகே மக்களே, எல்லோரும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு மக்களே. நன்றி மக்களே.